ஹலோ விபோஸ், இன்னைக்கு நம்ம டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரிலேமிங்கிற அனிமியோட எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் அந்த வில்லேஜோட ஷீல்டு உடஞ்சி அதோட அதிர்வு மருத்துவ வரைக்கும் கேட்டிருக்கோம். அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வானத்தில் பார்த்தா ஒரு ஏரோப்ளைன் தான் பறந்துட்டு இருக்கோம். அதை நம்ம பசங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அது பறக்குது அப்படின்னு. அப்படியே பின்னாடி பார்த்தா மேலே ஹெலிகாப்டர்லாம் பறந்துகிட்டு இருக்கோம். அந்த ஹெலிகாப்டர் ஊருக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாரும் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்த அப்படியே கழுத்தறுத்து ஒருத்தன் கொண்டுருவான். அந்த இடத்துல ஏகப்பட்ட மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம மருத்துவரும் அந்த ஹெலிகாப்டர் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பின்னாடி ஒருத்த சோல்ஜர்ல ஒருத்தன் நம்ம மருத்துவர் அப்படியே சுட்டுறான். அப்படியே அந்த பக்கம் நம்ம பாட்டியை தான் காமிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, நம்ம வில்லேஜோட ஷீல்டு உடைஞ்சு போச்சு, அவங்க கண்டிப்பா நம்ம ஹீரோட தங்கச்சி தேடி தான் வந்திருக்காங்க, அவங்க கண்ணில் படாம என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அவங்களும் ஹீரோட தங்கச்சி தேடி போறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சுமாரான குடும்பம் செத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா ஓடிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மாக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவனும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். அப்படி வேகமாக மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்தபடி கன் எடுத்து சுட ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வில்ல விட்டு அங்கே இருக்கிற 2 சோல்ஜர்ஸையும் கொண்டுறான். அதில் தெரியாம ஒருத்த ஷூட் பண்ணிடுவானா, ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மேலே அதை பட்டிருக்கும் அந்த புல்லட். அது என்னடா ஏதோ வேகமாக வந்துச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, அது என்ன வேணா எடுத்துட்டு போட்டோம், ஆனால் அது கண்டிப்பாக நம்ம கொள்றதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வேகமாக மேலே விட அந்த 2 சோல்ஜர்ஸுன்னு செத்துருக்கலாம் மாட்டாங்க, சும்மா அம்பு தான் லேசாப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வேகமாக போய் அவங்க மொக்கரையிலே எட்டி உதைப்பாங்க. உதச்சிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டிராகனுங்க கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அது ஹெலிகாப்டர் தான், அது இன்னும் டிராகன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுங்க கிட்ட நம்மளால போராட முடியாது, அது உண்மையாலுமே டிராகன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். ஸோ ஒரு வழியை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஊரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாங்க. எங்க அம்மா அந்த கோட்டையோட கோபுரத்து மேலே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே எப்படி போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி போகிறான். டே என்னடா பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, கேள்வி கேட்காம சீக்கிரமா இங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வெளியே போடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ வழி மாதிரி போகுது. அம்மா என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, கோபுரத்துக்கு போற ரகசிய பாதை அப்படின்னு சொல்றான். என்னது ரகசிய பாதையா, இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போன வாட்டி நம்ம மருத்துவர் வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி கிட்ட ஒரு பால் மாதிரி ஏதோ கிஃப்ட் தந்திருப்பாரு. அதை வச்சுட்டு என்னை காப்பாத்து ஆசா அப்படின்னு சொல்றான். ஸோ அவங்க தங்கச்சியை ஏதோ கடவுள் மாதிரி வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சரியா தெரியல, அது போக போக நம்ம பார்ப்போம். அப்படியே அந்த பக்கத்துல ஊர்ல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு ஊர் மக்களை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சரி ஏதோ சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே அழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ஒருத்த அப்படியே உடம்பு செதறி அப்படியே செத்து போகிறான். அந்த பொண்ணு மறுபடியும் அழிஞ்சு போன்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் சுமாரானா கொடூரமாக செத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இவங்க சவரத்தை பார்த்த ஒரு அம்மாவும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து ஓட பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அழிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல அவங்க உடம்புலேருந்து தலை தனியாக வந்துடும். அப்புறம் அந்த ரெட்ட ஜடக்காரியும் கவலைப்படாத, சின்ன குழந்தைங்க நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு 2 கை தான் போயிருக்கும், உயிர் இருக்கும். அவனை பார்த்து அழிஞ்சுப்பான்னு சொல்ல பாதி உடம்பே காணாம போயிடும். அந்த ரத்தம் வேற இந்த பொண்ணோட மூஞ்சில பட்டுருமா, அவ அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்து போயிருவா. அப்ப அந்த ரெட்ட ஜடக்காரிக்கு ஒரு ஃபோன் வரும். ஆக்சுவலி இவரோட பேர் வந்து காபி. அவ என்ன சொல்றா அப்படின்னா, கோட்டையோட சுவரில் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பட்டு கொண்டு வந்துட்டேன், இப்போ உங்களுடைய படையை கொண்டு வாங்க அப்படின்னு காபி சொல்றா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம மருத்துவ தான் காமிக்கிறாங்க. அவர் இன்னும் சாவலை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டா அவர்கிட்ட இருக்கிற அந்த கத்தியை வச்சு எல்லாத்தையும் அறுத்து போட்டாரு. இங்க என்ன நடக்குது, எங்க தப்பா இருக்கு, பாதுகாப்பு வேலையை மாதிரி உடஞ்சு போச்சு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அதை எடுத்து யாருக்க ஃபோன் பண்றாரு. நான் தான், இந்த இடத்துல தான் சிக்னல் கிடைச்சிருக்குது, நிலைமை வேற மோசமாயிருச்சு, நம்ம ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்ல அந்த பக்கம் ஃபோன் வந்து எவனோ சொல்றான். ஆனா என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம காமிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆசா இங்க தான் இருக்கிறா அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு அந்த கிளவி சும்மா அடிச்சு போட்டு தரத்தன்னு இழுத்து வந்துட்டு இருக்கிறா. அப்படின்னா இங்க தான் அந்த நாடகம் நடக்குதா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு அவளுடைய பவர் வச்சு அந்த கேட்டை அப்படியே உடச்சி எஞ்சிடுறா. அதுல நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு நல்லா அடிபட்டுரும், ரத்தம் அப்படி சும்மா பிச்சுக்கிட்டு ஊத்தும். கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துருவான். வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. அந்த இடத்துல அந்த பாட்டியும் அவளோட தங்கச்சியும் செத்து போய் பணமா கிடப்பாங்க. இப்பதான் இந்த இடத்துல அந்த வில்லிக்கறி ஒரு மரத்தெல்லாம் ட்விஸ்ட் சொல்றா. என்னன்னா, நான் தான் உன் தங்கச்சி ஆசா, உனக்காக தான் வந்திருக்கிறேன், உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்றா. நம்ம ஹீரோவெல்லாம் சத்தியமா ஏத்துக்கவே முடியல, எப்படி ஒன்னா மாதிரி ஒருத்தல எனக்கு தங்கச்சி இருக்கவே முடியாது அப்படின்னு. நம்ம ஹீரோ வில் எடுத்து விட அவ்வளோ அந்த பவர் யூஸ் பண்ண அப்படியே அந்த இடமே வெட்டிச்சு சதறுது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம மருத்துவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சும்மா போட்டு தள்ளிட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே கை காலுன்னு துண்டு துண்டா கிடக்கும். இப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இத்தனையும் பண்ணது அந்த பொண்ணு இல்ல, அதுக்கு முன்னாடி எத்தனை கண்ணு எத்தனை பல்லுக்குதுன்னே தெரியல, அப்படி ஒரு குரு வந்து இது எல்லாத்தையும் போட்டு தள்ளி இருக்குது. ஆனா நம்ம மருத்துவரால இந்த பேயை பார்க்க முடியுது. அதை ரெட்டஜக்காரியும் ஓ பரவாயில்லையே உன்னால இந்த பேயை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்றா. நம்ம மருத்துவர் அந்த பொண்ணை சுட்டா கூட அந்த கிரியேச்சர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துது. அதுவும் அந்த புல்லட் எல்லாம் அது பல்ல வச்சே தடுத்துருது. ரைட், இதுக்கு மேலே இங்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மருத்துவர் வந்து ஓடி போயிருவாரு. போகும்போது சும்மா போக மாட்டாரு, அப்படியே ஒரு பாம்புத்திக்கு போட்டுருவாரு. அந்த இடமே அப்படி வெடிச்சு செதறுது. அவ செத்தாலே இல்லைன்னு கூட தெரியல. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த வில்லிக்கறி யூஸ் பண்ண பவர்ல அந்த செவரு சும்மா வெடிச்சு செதறி இருக்கும்.
என்னை மன்னிச்சிரு, நான் வெறும் அந்த அம்பை உடைக்கணும் தான் நினச்சேன், ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு எந்த அடிலாம் பட்டிருக்காது, சும்மா மயக்கம் தான் போட்டிருப்பான். அப்படி எந்திரிக்கும் போது இந்த மருத்துவர் ஒரு பந்து மாதிரி கொடுத்துட்டு பாரு தெரியுமா, அது அப்படியே உருண்டுட்டு போய் அந்த கிழவியோட காலியை பட்டுரும். அதை பட்டத்தில் அந்த கிழவி எந்திரிச்சுப்பா. ஆக்சுவலி அவளும் மயக்கத்தில் தான் இருக்கிறா. அந்த பந்தும் நம்ம ஹீரோட தங்கச்சி ரத்தத்து மேலே அப்படியே போய் நிற்கும். அப்படி நினைவாட்டி அவரோட ரத்தத்துலேருந்து ஏதோ ஒரு உருவம் அந்த வில்லிக்கேரியோட கையை அப்படியே பிடிச்சிரும். அந்த கிழவியும் சீக்கிரமா நம்ம ஹீரோவை வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த மருத்துவர்கிட்ட சொல்ல, எங்கட ஆளக்கான அப்படின்னு பார்த்தா சும்மா படு வேகமா வந்து நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு நின்றுட்டு இருப்பான். அப்புறம் மருத்துவரும் நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டே வெளியே ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த கிழவி இருந்துகிட்டு அவனை வெளி உலகத்துல மறைச்சு வை, அவனை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு அந்த கிழவி சொல்ல, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாக்கு நல்லா அடிபட்டு இருக்கும். அவங்க அம்மா கிட்ட ஒண்ணு இல்லை, கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துல நான் மருத்துவரும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நில்றா அப்படின்னு ஹீரோ பார்த்து கத்துவான். ஆனா அங்க இருந்து அவங்க போயிருவான். அப்படியே அந்த ஊரை பார்த்தா அங்க எல்லாத்தையும் சும்மா அழிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த ரகசிய வழியா நம்ம மருத்துவரும் நம்ம ஹீரோவும் அந்த வழியை வெளியே வந்துடுறாங்க. நம்ம மருத்துவரும் சரி சீக்கிரமா வா, நம்ம மலையை விட்டு நம்ம கீழே இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்துகிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னையா நடக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் சொல்றேன் சீக்கிரமா வா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் போது மேல ஹெலிகாப்டர் பார்க்கிற அந்த காட்ஸ் எல்லாருமே நம்ம பசங்களை பார்த்து சுட்டுட்டு இருப்பாங்க. பதிலுக்கு நம்ம மருத்துவரும் சுடுவாரு. ஆனா அவர்கிட்ட புல்லட் தீர்ந்து போயிடும். சீக்கிரமா அந்த பல்லு வரத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு மருத்துவர் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவும் என் தங்கச்சி இன்னும் உயிரோடு இருக்கிறாளா இல்லையானே தெரியல, அந்த பாட்டி நாங்க வந்து விட்டுட்டு வந்துட்டேன், யாருதான் அந்த பொண்ணு, எதுக்காக இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவ கொண்டுகிட்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது விளக்குறதுல இப்போ எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா இதை நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு நம்ம மருத்துவர் சொல்றாரு. அப்புறம் அந்த மருத்துவர் வந்துகிட்டு ஏதோ ஒரு டாலர் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம சாய்வை பயன்படுத்த போறோம், என்ன பண்ற, அந்த ரெண்டு சிலைகளுக்கு நடுவில் ஒரு குழி இருக்குது தெரியுமா, அந்த குழியில போய் இந்த டாலரை வைக்கிற அப்படின்னு நம்ம மருத்துவர் சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் யாயா அதை போய் வைக்கணும் அப்படின்னு கேட்க, டே தேவையில்லாத கேள்வி கேட்காத, நான் சொன்னது மட்டும் போய் செய், முதல்ல போய் அதில் வைடா அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு, இதை வச்சா மட்டும் என்ன ஆயிரப்போகுது, என்கிட்ட யாருமே எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்த குழி ஃபுல்லா குப்பையா நிறைஞ்சிருக்கும். நம்ம மருத்துவர் வந்துகிட்டு டே அதை எடுத்துட்டு வைடா அப்படின்னு சொல்றாரு. மேல இருந்து ஹெலிகாப்டர்ல அந்த பையன் தான், அந்த பையனை மட்டும் தான் நம்ம பிடிக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியை நம்ம ஹீரோவும் அந்த டாலரை அதுக்குள்ள போட்டுட்டான். நான் இதுக்குள்ள போட்டுட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு மருத்துவர் பார்த்து கேட்கும் போது நம்ம மருத்துவர் அப்படி பின்னாடி வந்து அவன் தலையை பிடிச்சி தரையில அடிக்க அவன் மூக்குல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வரும். அப்படி வந்த ரத்தம் அந்த டாலர்ல பட்டுரும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மருத்துவர் பிடிச்சி கண்டமணி திட்டிட்டு இருப்பான், யோ எதுக்கு எப்படி பண்ண அப்படின்னு. மேல ஹெலிகாப்டர்ல நம்ம மருத்துவரை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்புறம் அந்த டாலரும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த ரெண்டு நாய் சாலைகள்ல அந்த கொம்பு இருக்கும் தெரியுமா, அது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் சடனா மேல இருக்கிற ஹெலிகாப்டர் ஆட ஆரம்பிக்கும். என்னடா ஆடுது அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மான்ஸ்டர் அந்த ஹெலிகாப்டர் மேல ஏறி அந்த ஹெலிகாப்டர் சும்மா சுக்குன்னு உடச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி உடஞ்செல்லாம் கீழே விழுவுமா, நம்ம பசங்களும் சும்மா தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த அந்த ரெட்டச்சடக்காரியும் அட பாவீங்களா எப்பரா ஹெலிகாப்டர் இல்லாம நான் கீழே மலையில இருந்து இறங்குவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, அந்த பல்லு கூட ஏதோ சொல்ல வருது. சரி சரி ரெண்டு பேரும் கம்மல் இருங்க அப்படின்னு அவன் சொல்றா. சோ இதுக்குள்ள ஏதோ ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஆனா அது யாரோட பாதுகாவல்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் விழுந்ததுல நம்ம பசங்களுக்கு பெருசா அடியில ஒண்ணு பட்டிருக்காது. அப்ப அங்க ஒரு குரல், என்னது நம்மளுடைய புதிய எஜமா ஒரு சின்ன பையனா பாக்குறதுக்கு நல்லா மாறிக்கிறானே அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வயசு முக்கியம் இல்ல, நம்ம எஜமானுக்கு நம்ம கீழ் படையணும் அப்படின்னு சொல்றா. ஆவிகள், பேய்கள், அரக்கர்கள், துஷ்டர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் தான் உன்னுடைய சுகாயா அப்படின்னு மருத்துவர் சொல்ல, இந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியுதா, அந்த ரெண்டு சிலைகள் இருக்கும் தெரியுமா, ஒன்னு ஒத்த கொம்பு என்னோட ரெண்டு கொம்பு அப்படின்னு, அந்த ரெண்டு பேர் தான் நினைக்கிறவங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க.